சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் எல்லாம். அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை துக்கப்படுத்துவேனா, மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவன், துக்கங்களை மாற்றுகிற தேவன், கண்ணீரை அதிகப்படுத்துகிற தேவனா? சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் கண்ணீரை, ஆமா, அவரே சொல்றார், நான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. ஏதாவது இருந்ததுன்னா கூட அவர் மேல வைத்திருங்க. கவலைகளை, பாரங்களை, உங்களை நெருக்குகிற பிரச்சனைகளை அவருடைய சமூகத்துல வைத்து விடுங்கள். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். வருகிற 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி அளவிலே நமக்கு இங்கே 1ஆம் தேதி ஜெபம் நடைபெறும். காலை 6 மணிக்கு. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். 6லிருந்து 7 வரைக்கும் இங்கே ஜெபம் நடைபெறும். தயவுசெய்து வர முடிந்தவர்கள் யாவரும் அதிலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 7 மணி அளவில் அது நிறைவு செய்யப்படும். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வார்த்தையை மாத்திர படிங்க. படிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. ஆதியிலே தேவன். என்னது? ஆதியிலே தேவன். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை, ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஆமா, ஆதியிலே நம்முடைய வாழ்க்கையின் முதல் பங்கு யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆமா, வேற யாருக்கு கொடுக்க கூடாது. அதான் உண்மையாக தேவனை கனம் பண்ணுகிறது வசனம். அப்படி ரொம்ப அற்புதமா, ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று படிக்கிறோம். வார்த்தைக்கு முதலாவது இடம் கொடுக்கணும். அதே போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, ஆமா, இவ கூட கொடுக்கிறதுக்காக தேடக்கூடாது, அவர் தேவனா இருக்கிறபடியால் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே 1ஆம் தேதி காலை 6 மணி அளவிலே நடைபெறும் அந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் இல்லாதவங்க கூட ஸ்கிரீன்ல பார்க்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க தன் முகத்தை மூடிக்கொண்டான். மோசே தேவனை நோக்கி பார்க்க என்ன செய்யலாம்? பயந்ததினால் அவருடைய தன் முகத்தை என்ன செய்தான்? மூடிக்கொண்டான். இந்த காலை வேளையில நம்மை உண்டாக்கின தேவனை குறித்துதான சில உண்மைகளை, சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோவின் தேவன் என்று சொல்லுகிறார். வேதத்துல இப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர் செயல்பட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவன். அந்த மனிதனுடைய பெயரை வைத்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல ஒரு சிறந்த மனிதர்களாக, பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறவங்க நமக்கு உறவினர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருந்தா என்ன செய்வோம்? அவங்கள சொல்லி நம்மளை என்ன செய்வோம்? அறிமுகப்படுத்திக் கொள்வோம். இவருடைய நான் மகன், இவருடைய மகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேவனுக்கு அப்படி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபிரகாமுடைய தேவனா இருக்கிறேன், இந்த ஈசாக்கினுடைய தேவனா இருக்கிறேன், இந்த யாக்கோபுடைய தேவனா இருக்கிறேன் என்று பல முறை
பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தன்னை அறிமுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படவே இல்லையா. ஒரு அழகு சொல்லுவோமா? அவர்களுடைய தேவன் எனப்பட, கடைசி பாருங்க, ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தையை சொல்ல சில நேரங்களில் சொல்லுவோம், ஐயா பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னா வெளியே போய் என் பையன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய ஆசிரியர் நான் என்று என்ன செய்யாத சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை. அப்போ இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ரொம்ப மிக முக்கியமானவர்கள் வேதத்துல. அதற்கு முன்பதாக அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆபேல் கர்த்தருக்கு ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான் என்று ஆபேலை குறித்து படிக்கிறோம். அதோட முடிஞ்சிருச்சு. எபிரேயர்ல கொஞ்சம் அவனை பத்தி படிக்கிறோம், யூதா நிருபத்துல படிக்கிறோம், அதோட நிக்குது. அடுத்தது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், திடீர்னு காணப்படாமல் போய்விட்டார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து ரொம்ப இல்ல, யூதா நிருபத்துல படிக்கிறோம், எபிரேயர் நிருபத்துல படிக்கிறோம். நோவா பெரிய மனிதன் தான், முழு உலகமும் அழிக்கப்பட்டது. ஆனால் அவனும் அவனுடைய குடும்பமும் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. பெரிய ஆள் தான், ஆனா அவனை பற்றி எங்கேயும் சொல்லல. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திற்குள் நாம் வரும்போது இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கையும் அவனுடைய சந்ததியாகிய யாக்கோபையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 to 11 வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவன், மனிதர்களை உண்டாக்கின தேவன் 12வது அதிகாரத்துக்குள் கடந்து வரும்போது இந்த மனிதர்களை தேவன் என்ன செய்கிறார், தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆதாமை தேவன் உருவாக்கினார், உண்மைதான். ஆனால் அவன் தவறு செய்த பிறகு இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாக கடந்து சென்று விட்டது. இந்த மீட்பின் திட்டத்தை ஆரம்பிக்க தேவன் நோவாவை பயன்படுத்தவில்லை, தேவன் ஏனோக்கை பயன்படுத்தவில்லை, தேவன் ஆபேலை பயன்படுத்தவில்லை. யாரை பயன்படுத்துறாரு? ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்துறார். இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இந்த முழு உலகமும் கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டது. இந்த மனுக்குலத்தை திரும்பவுமாக தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக ஆபிரகாமிலிருந்து தேவன் துவங்குகிறார். அவள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள், நடந்தார்கள், எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த ஆபிரகாமின் மூலமாக ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுக்கு எப்போதும் உறவாட ஒரு இன மக்கள் என்ன செய்யணும், அவருக்கு தேவை. அதற்கு என்றுதான் ஏற்படுத்தினார். தமது சாயலாக மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளையும் கொஞ்சம் பாருங்க. ஆனா மனிதன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மேன்மையானவன். வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்க. எதற்காக என்றால், எதற்காக? அவனோடு கூட உறவாட, அவனோடு கூட அன்பு பாராட்ட. இதற்காக தான் மனிதனை உண்டாக்கி. ஆனால் மனிதன் தவறு செய்து தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டான். திரும்பவுமாக மனிதனை தேவனோடு கூட சேர்க்கும்படியாக ஒரு பெரிய திட்டத்தோடு கூட இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்கிறார். இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஆபிரகாமுடைய இந்த சரித்திரம் தான் பழைய ஏற்பாடு முழுவதிலும் என்ன செய்து வருகிறது. அவருடைய சந்ததிகளை பற்றி, அவளை பற்றி தான் வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல இந்த ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை குறித்து ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 20:37. எப்படியா எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோவின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? எப்படி எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருக்கு பல நாமங்கள், பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்ற இந்த நாமம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, ஆண்டவராகிய இயேசு மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11, 12 வசனங்களை எப்படி நாம் வாசிக்கலாம். மத்தேயு 8, 11, 12.
பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். என்னவா? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட, ஆமா, மற்றவங்க போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனா யார் இருக்கா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்கிறார்கள் என்று யாரே சொல்றா? ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமா, அவரே அதை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 13ஆம் அதிகாரம் 28வது வசனம் தயவுசெய்து வாசிங்கள். லூக்கா 13:28. சகல தீர்க்கதரிசிகளையும், அப்ப பாருங்க, அவங்க எங்க இருக்காங்களோ தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, சகல தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டாரு. அதுல யாரு பேரெல்லாம் சொல்ல. ஆனால் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று வரும்போது அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருப்பார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த சத்தியத்தை நான் யோசித்துக் கொண்டிருந்த போது மறுபடியுமாக இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இந்த தேசத்தை வாக்கு பண்ணினேன், அவர்களுக்கு ஆணையிட்டேன் இந்த தேசத்தை கொடுப்பதாக. அது நிமித்தம் நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை என்ன செய்வேன்? கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சந்ததிக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டதை அந்த சந்ததிகளுக்கு, அவர்களுடைய பின் சந்ததியாருக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதை படிக்கும் போது ஆச்சரியமா, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக காணப்படுகிறது. அவர்கள் பரலோக ராஜ்யத்துல இருக்காங்க, இந்த பூமியில மாத்திரம் இல்ல, அவர்கள் பரலோக ராஜ்யத்துல இருக்காங்க. லாசருவை கூட நம்ம படிக்கும்போது அவன் ஆபிரகாமின் மடியில என்ன செய்தானா? இருந்தான். அப்ப பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து தேற்றப்படுகிற இடம் எது? ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படு. ஆனால் இவர்கள் எல்லாரும் பிறந்த உடனே இந்த தேவன் பிள்ளைகளாக அல்லது தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து விட்டார்கள் என்றால் இல்லை. அவர்கள் அநேக தவறுகளை, அநேக கீழ்ப்படியாமை எல்லாம் செய்துதான் சில சூழ்நிலைகளின் மூலமாக தேவனை அவர்கள் அறிந்து தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்வதென்று அவர்கள் கற்று அறிந்து அதில் தேறினவர்களாக மாறினதினாலதான் அவர்கள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன். ஏனென்றால் ஆதாமின் நிமித்தம் எல்லாரும் பாவிகளாக மாறி இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அந்த சந்ததியில பிறந்த எல்லாரும் யாருதான்? பாவிகளாக காணப்படுகிறோம். அப்போ பாவ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, வித்து காணப்படுகிறது. அதனாலே நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்த சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற வாரங்கள்ல கூட இன்றைக்கு பொதுவாக இந்த 3 பேரை குறித்து நான் பேச நிற்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து நாம சற்று ஆராய்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து அநேக காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்க ஃபெயிலியர் ஆனாங்க, எங்கே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள், எந்த காரியங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், எப்படி அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தார்கள், எப்படி தேவனுடைய திட்டத்தை அறிந்தார்கள், தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் விலகும் போது அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது என்ற காரியங்களை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்திகளுக்கு ஆதாரமாக இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்றால், தயவுசெய்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தயவுசெய்து வாசிக்க கேட்கிறேன். இவர்களை குறித்து படிப்பதினால், இந்த வசனங்களை குறித்து படிப்பதினால், தேவ வசனத்தினால் நமக்கு என்ன கிடைக்குதான்? இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்?
பொறுமை. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு? பொறுமைன்னா புரியுதா? ஆமா, பொறுமைன்னா தெரியுதா? ஆமா, பொறுமை. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? பொறுமை. அடுத்தது இரண்டாவது ஆறுதல் கிடைக்கிறது. பல பிரச்சனை இருக்குது, ஆனா இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நமக்கு இரண்டாவது கிடைக்கிறது ஆறுதல். மூன்றாவது, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யும்? 3 காரியம் கிடைக்குதான்: பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. இந்த இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை உண்டாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு போதனையாக இருக்கு. நல்லா படிக்கிற பசங்களை பார்த்து சொல்லுவாங்களே, ஏய் அவனை பாருடா, அவங்க கிட்ட கத்துக்கோ, அவன் எப்படி படிக்கிறான், எப்படி வேலை செய்யறான், எப்படி சம்பாதிக்கிறான் சொல்றாங்களா? அது போல இவருடைய வாழ்க்கையை நாம் படிப்பது 3 காரியம் நமக்கு பொறுமையை உண்டாகும். ரொம்ப அற்புதமான குணாதிசயம். இன்றைக்கு எல்லாம் இருக்குது, எது மட்டும்தான் இல்ல, எல்லாம் அவசர உலகத்துல இருக்கும். இதை கற்றுக்கொள்வதற்கு வேற ஒன்று வழியே இல்லை. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது பொறுமை கிடைக்கிறது. அடுத்தது ஆறுதல். அநேக நேரங்களில் வேதனையில இருக்கும், ஆனா இந்த வசனம் நமக்கு, இவருடைய வாழ்க்கை நமக்கு ஆறுதலையும் கொடுக்குது. அடுத்தது நாமும் எதிர்காலத்திலே சாதிக்க முடியும், தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு என்ன செய்கிறது? அதனாலதான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு காரியமும் கூட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. எங்கெல்லாம் அவங்க விழுந்தாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நம்ம விழுகாம என்ன செய்யலாம்? இருக்கலாம். இந்த ஊட்டி போகும்போது மலை பாதைகள்ல பாத்தீங்கன்னா இது அபாயகரமான வளைவுன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்துல அங்க ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க, அபாயகரமான வளைவு. அப்புறம் ஒரு மண்டவோடையும் 2 எலும்பு என்ன செய்வாங்க? வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப அபாயகரமான வளைவுப்பா, கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா என்ன செய்வ? இந்த எலும்பு கூடா மாறிடும். இன்னும் சில இடங்கள்ல நான் பார்த்தேன், அந்த எலும்பு கூடுக்கு பக்கத்துல நம்பர்ஸ் போட்டு வச்சிருக்கிறத பார்த்திருக்கேன். நம்பர்ஸ் அப்படின்னா புரியுதா? 8, 12, 18 அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன அது? எத்தனை பேர் செத்தாங்கன்னு. அந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பார்க்கணும், நாம எச்சரிக்கை உணர்வோடு கூட என்ன செய்யணும். ஆகவே இது எச்சரிப்பு உண்டாகும்படி 4 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து படிப்பதினாலே நமக்கு பொறுமை கிடைக்கிறது. அடுத்தது ஆறுதல் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது, கடைசியில என்னது? எச்சரிப்பு, வார்னிங்ஸ். ஆமா, 4 காரியங்கள். ஆகவே இதை குறித்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். சில காரியங்களை உங்களோடு கூட இவருடைய 3 பேருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஒரு முகவுரையாக இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் இந்த ஆபிரகாம் உடைய பெயரை குறித்து நாம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். இவர் பேர் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆபிராம். இவருடைய பெயரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். இதுல இருந்து ஒரு குறிப்பை நான் சொல்ல நிற்கிறேன். முதலாவதாக, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் போது, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை எவ்விதத்திலே வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னை அவனுக்கு ஒரு பிதாவாக, ஒரு தந்தையாக, ஒரு அப்பாவாக அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அதுல அந்த பெயர்லயே அது அடங்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். அதற்கு முன்னாடி அவர் பேர் தான் என்னது? ஆபிராம். இந்த ஆபிரகாம், இந்த ஆபிராம் என்றாலும் உயர்ந்த தகப்பன் என்றுதான் அர்த்தம். ஆபிராம் என்றால் என்னதான்? உயர்ந்த தகப்பன். ஆனால் ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு திரளான ஜாதிகள். அப்ப 2 பேர்லயும் ஒன்று வருது, தகப்பன் என்று. இந்த ஏபி ஆப் என்ற வார்த்தை
எபிரேய மொழியில தகப்பன் என்ற அர்த்தமா. இதுக்கு நிறைய இடத்த சொல்லலாம். அதனால்தான் அப்பா என்ற வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. அப்பா என்ற வார்த்தை, அப்பா ஃபாதர் என்று நம்ம என்ன செய்யறோம் சொல்லுகிறோம். அப்பா பிதாவே என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு தகப்பனாக என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் வேறு அநேக நிலைகளிலே இந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக அவனை ஏற்படுத்துவது தேவனுடைய திட்டமா இருந்தபடினால், தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், தகப்பனாக வெளிப்படுத்துகிறார். வேற எங்கேயும் இப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்பான்னு சொல்ல முடியும் யாரையும் எனக்கு கேட்கல. நானு நம்முடைய வேதம் மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்து. அவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கின்றார். அதான் நம்ம பாடினோம். தகப்பனாக இதுவரை தோள் மீது சுமந்து வந்தீர் என்று நாம் பாடினோம். ஆண்டவரை, தேவனை தகப்பனாக இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருந்தான். அவருடைய சரித்திரத்தை முழுவதையும் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு நல்ல தகப்பனாக ஆபிரகாமை கற்ற நடத்துகிறார். அவன் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளை எங்கிருந்து வருது, ஒரு தகப்பனிடத்துல இருந்து வருகிறது. அதைதான் அந்த தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 32:6 மோசே இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 32:6. பதிலளிக்கிறீர்கள், உன்னை ஆண்டு கொண்ட பிதாவானவர் அல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர். ஆமா, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கின தேவன். அப்போ ஒரு தகப்பன் தான் அந்த தகப்பனுடைய மூலமாக ஒரு பிள்ளை உருவாகும். அது போல உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவா, உன்னை உருவாக்கினவர் அல்லவா. இப்ப இந்த ஆபிரகாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னை உருவாக்கின தேவன். ஆமா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் என்னை உண்டாக்கின தேவன் என்ற சத்தியம் அவனுக்கு தெரியல. அதான் பல நிலைகளிலே கர்த்தர் அவனை வழிநடத்தி அவர் இந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின சத்தியம் என்னன்னா, உன்னை உண்டாக்கின தேவன், உன்னுடைய பிதாவா இருக்கிறேன். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் சரியான ஒரு உறவு இருந்தா இந்த தகப்பனுடைய எல்லா நன்மைகளுக்கும் யார் தான்? ஆமா, இந்த பிள்ளைக்கு தான். அதைதான் இரண்டாவதாக நம்ம சொல்லுகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1 17 யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஜோதிகளின் தேவனிடத்திலிருந்து என்று சொல்லவில்லை. அவர் யாரா? பிதாவினிடத்தில். நன்மையான எந்த, இந்த காலைவேள இந்த ஆபிரகாமின் தேவனை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு பிதாவாக, தகப்பனாக இருக்கின்றார். இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு சரியா இருந்தால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நம்முடைய பிதாவா இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை பசியினால் இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? தன் தாய் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தங்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது. ஆமா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் என்று சொல்லவில்லை, உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பிதாவா இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அப்ப நம்மை உண்டாக்கின தேவன். அது மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற, நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனாலதான் இந்த ஆபிரகாம் இந்த சத்தியத்தை நன்றாய் உணர்ந்ததுனாலதான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். 14 22-23 வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம்
சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையும் என்ன செய்ய மாட்டேன். யார்கிட்ட சொல்றாரு? ராஜா. அவன் அந்த சோதோமின் ராஜாவா இருக்கிறான். அந்த நாட்கள் அந்த சோதம் ஒரு பெரிய ஒரு செழிப்பான ஒரு பட்டணம். இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ஒப்பாக சொல்லலாம். இப்ப அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பிரசிடென்ட பார்த்து சொல்ற மாதிரி வச்சுக்கீங்களேன். அவர் என்ன சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன். அவன் பெரிய ராஜா. இவர் சொல்றாரு, டேய், நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு கயிறை கூட, ஒரு சரட்டை கூட நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கோ. ஏனென்றால் அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமானதே. ஒரே சுலோபா அவனுக்கு அவனுடைய அப்பா யாருன்னு தெரியும். அந்த உறவு சரியா இருக்குது எனக்கும் அப்பாவுக்கும். நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன். ஏன்னா மனுஷன் உயர்த்தினா என்ன சொல்லுவான்? அவன் என்னாலதான் உயர்ந்திருக்கான், நான் தான் அவனுக்கு படிக்க வச்சேன், நான் தான் அவனுக்கு உதவி செய்தேன்னு சொல்லுவான். அதான் சொல்றார் ஆபிரகாம் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு கயிறு கூட என்ன வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் யாரு? வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? ஆமா, பயங்கரமா ஆசீர்வதிச்சிட்டார். 13:14 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த ஐஸ்வர்யத்தை மாத்திரம் அல்ல, 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும். எங்க நன்மையான ஈவுகளை மாத்திர அல்ல, அவன் தங்கி இருக்கும்படியான இடத்தை யார் கொடுக்கிறார்? தேவன் சொல்லுகிறார், நீ தங்கி இருக்கிற, நீ பரதேசியா இருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்ய கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அதனாலதான் அவன் சொல்றான், ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒன்னும் என்னை ஐஸ்வர்யவானாக்கின என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரடு கூட என்ன செய்யலாம் எனக்கு வேண்டாம் என்று. அப்போ ஆண்டவர், இந்த பூமியும் அதன் நிறைவும் யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையதாக இருக்கிறது. கர்த்தருடையதாக இருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆபிரகாம் இந்த சத்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டான். அவர் என்னுடைய பிதாவா இருக்கிறார், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் என்னுடைய தகப்பனா இருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவன், அவர் இந்த தேசத்தின் இந்த பூமியை உடையவராய் இருக்கிறார், அவர் நான் தங்குவதற்கு இடத்தையும் சந்ததியையும் என்ன செய்ய முடியும், எனக்கு கொடுக்க முடியும். எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை பல சூழ்நிலைகளிலே இந்த ஆபிரகாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனை வழிநடத்தி கொண்டே வருகிறார். இந்த சத்தியத்தை தான் இந்த ஆதியாகம புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். அவர் ஒவ்வொரு நிலையிலும் அவர் அவனுடைய தகப்பன் என்பதை மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். சரி, அடுத்தது, இந்த தகப்பன் என்ற நிலையிலே ஆண்டவரை நாம் வைத்திருப்போம் என்றால், இந்த ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தகப்பன் சொல்லுவதை மாத்திரம் என்ன செய்யணும், கேட்கணும். அது ரொம்ப மிக முக்கியம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து படிப்பீர்கள் என்றால், பிதாவினுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் போது அங்கே சில பிரச்சனைகளை என்ன செய்கிறார், அவர் எதிர்கொள்ளுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 5:17. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு அவருடைய குமாரன். இந்த பூமிக்கு அவர் அனுப்பின போது அவர் சொல்லுகிறார், என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் இதுவரை கிரியை செய்து வருகிறேன் என்றார். அப்போ பிதா கிரியை செய்தா நாம் என்ன செய்யணும்? பிதா அமைதியா இருந்தால் நாம் என்ன செய்யணும்? கிரியை செய்யக்கூடாது. அல்லது பிதா கிரியை செய்யும் போது நாம் அமைதியா இருக்கக்கூடாது. பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அடுத்தது 19வது வசனம் பாருங்க.
அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா, இவர் என் நேச குமாரன், இவரில் நான் என்ன செய்றேன், அதுக்கு ஒரே காரணம், அவர் கிரியை செய்தா இவர் கிரியை செய்வார். ஆபிரகாம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் கிரியை செய்யவே இல்லை, அடுத்த ஸ்டெப் அவர் சொல்லவே இல்லை, உடனே இவரா என்ன செய்வாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு போவார், அங்க பிரச்சனையில் அகப்பட்டுருவார். அதான் இங்க படிக்கிறோம். அவரை நாம் பிதாவாக தகப்பனாக வைத்திருந்தா அவர் செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இந்த உறவு சரியா இருந்ததுனால அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்தது 33.5 ஆண்டுகள்ல வேற ஒன்றையே செய்ய, தாமாக ஒன்றும் செய்யவில்லை. பாருங்க 20வது வசனத்துல பாருங்க, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து, இப்படி அவர் செய்யறது மாத்திரம், அவர் செய்கிறதுனால அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு ஒரு சொல்லுவோமா. ஆமா, நீங்க உண்மையான அந்த உறவுல இருந்தீங்கன்னா அவர் செய்ய காண்பிக்கிறது எல்லாம் பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவார், இதை செய்ய என்று. அதை அப்படியே ஆபிரகாம் செய்தான், பெரிய சீமானாய் மாறினான், அந்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான். அவனுக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான கிரியைகளை அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கூட சில இடங்கள்ல நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அவர் கிரியை செய்யும் போது அவர் அமைதியா இருந்தா, ஒரு இடத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, 11ஆம் அதிகார சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு லாசரு வியாதியா இருக்கிறான் என்ற செய்தி கேட்கிறார். 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள். எங்க யாராவது வியாதி, அதுவும் சொல்றாங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இயேசு அறிந்திருக்கிறார் லாசரு செத்து போயிட்டான், உடனே என்ன செய்யணும், போகணும், மாம்சத்தின்படி உடனே என்ன செஞ்சாகணும், போயான். ஆனால் பின்னும் 2 நாள் என்ன செய்தாராம், தங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய வேலை என்ன செய்யல, வரல, பிதா காட்டல. பெத்தானியாவுக்கு போய் லாசருவை எழுப்புவதை குறித்து ஒன்றும் பிதா என்ன செய்யல, பேசல. ஆனால் அறிந்திருக்கிறார், நான் அங்கே போவேன், அவனை என்ன செய்ய போறேன், எழுப்ப போகிறேன், அறிந்திருக்கிறார். ஆனால் நேரம் என்ன செய்யல, வரல. 2ஆம் அதிகாரத்துல அவங்க தாயார் சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவா இருக்கிறது. அவர் சொல்ற, ஸ்ரீயை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ தேவன் கிரியை செய்யும் போது அவர் கிரியை செய்கிறார். தேவன் எதை காண்பிக்கின்றாரோ அதை இயேசு என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதுதான், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேனோ அது மாத்திரம் என்ன செய், நீ செய்தா போதும். இன்றைக்கும் ஆபிரகாம் அநேகருக்கு ஆசீர்வாதம். சுவிசேஷத்தை மத்தேயு எழுதும் போது ஆபிரகாமின் தேவனும் தாவீதின் குமாரனுமாயிருக்கிற, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு முன்னுரை சொல்ல வேண்டும் என்றால் யாரை கொண்டு வர்றார், இயேசுக்கு அறிமுகத்தை சொல்லும் போது கூட ஆபிரகாமை கொண்டு வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாம் மாறினதுக்கு காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல பல தவறுகள் இருந்துச்சு, பல குறைவுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. பிதா செய்ய சொல்லுகிறதே அவர் செய்ய மாட்டாரு, செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதே அவர் என்ன செய்வார், அமைதியா இருக்கும் போது இவர் போய் என்ன செஞ்சிருவார், கிரியை செய்து விடுவார். ஆனால் அவர் சொல்லி செய்த அநேக இடங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆபிரகாம் கத்த சொல்லி செய்த, அதுல மிகப்பெரிய சாட்சியை ஆபிரகாம் என்ன செய்தார், அது நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு, அந்த சந்ததிக்கு அவர் என்னவா மாறிட்டாரு, ஆசீர்வாதமாய் மாறிட்டார். இன்றைக்கும் ஆவிக்குரியவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பனாக அவர் காணப்படுகிறார். இருக்கட்டும், இன்னொரு வசனத்தை கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காண்பிக்கும்படி வருவேன். 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
இயேசு சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளையே. ஏன்னா அவர் காட்டுறாரு, இவரு செய்யறாரு. அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். தனியே இருக்கிற விடவில்லை. இதை பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த அபிமெலேக்கு ராஜா சொல்லுகிறான். வாசிக்கலாம், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. ஆதி ஆகமம் 21:22. அபிமெலேக்கு யாருன்னா அந்த தேசத்தின் ராஜா. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன், சுபமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நீர் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஆமா உன்னோட கூட இருக்கிறார். யாரும் சொல்லல. ஆமா, இயேசுனுடைய வாழ்க்கையில பிதா செய்கிறதை கண்டு அப்படியே செய்கிறார். அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதேதான். சில தவறுகள் நடந்தது அவருடைய வாழ்க்கையில, ஆனா அதெல்லாம் சரிப்படுத்திட்டாரு. இப்ப பாருங்க, அந்த தேசத்தின் ராஜா சொல்லுகிறான், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அதனாலதான் ஆதியாகமம் 22 16, 17, 18 வசனத்தை படிக்கும் போது ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் ஏக சுதன், உன் நேச குமாரனாகி ஈசாக்கை பலிபீடத்துல பலி செலுத்தும்படி சொல்லுகிறார். அதை அப்படியே அவன் என்ன செய்கிறான்? அது சொல்றாரு, நான் காண்பிக்கும் மோரியா மலையில கொண்டு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். இருக்கிற இடத்துல இல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துல, நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை என்ன செய். அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பலிபீடத்தை கட்டி யாரத்துக்கு வச்சுட்டா, ஈசாக். இப்ப பாருங்க 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. பாருங்க, ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவர் காண்பித்ததை அப்படியே செஞ்சுட்டான். இப்ப ஆண்டவர் சொல்ல, நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் போதும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர். யாருக்கு ஆணையிட்டு கொடுக்கிறா? இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். கொஞ்சம் அதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை, ஆண்டவர் காண்பிக்கின்றதை எந்த ஒரு மனிதன் அப்படியே செய்கிறானோ அவன் மேல பிதா என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறான். அவனை தனியே இருக்க அவர் விடுகிறதில்லை. மற்றவங்க சொல்லுவாங்க ஒரு நாள்ல, உன் செய்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரா? ஆமா, சிறைச்சாலையில் இருந்த போதும் அவனோடு கூட என்ன செய்தார்? கர்த்தர் இருந்தார். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இவர்கள் ஏன் கர்த்தர் இருந்தார்னா ஒரே ஒரு காரியம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என்ன செய்வாங்க. இந்த காலை வெள்ள ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தேவன் சொல்லுவதை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் என்றார். தேவன் வேற யாரும் இல்ல, உன்னுடைய தகப்பனாக இருக்கிறார். உன்னை உருவாக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். மற்ற வார்த்தையே இல்ல. அதுக்கு மேல உன் தகப்பனாக அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை எந்த ஒரு மனிதன் அப்படியே செய்கிறானோ அவருடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கும்படியான கிரியைகளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலவெளியில அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறாரா? இயேசு கடைசியா ஒரே ஒரு தடவை தான் என் தேவனே என்று பிதாவை கூப்பிடுறார். எல்லா இடங்களிலேயும் அவர் தேவனே என்று கூப்பிடவே இல்லை. எப்ப ஜெபம் பண்ணாலும் பிதாவே. வாசிக்கலாமா? யோவான் எழுதின 17வது அதிகாரத்துல சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அந்த இயேசு செய்த அந்த ஜெபத்துல பிதாவே என்றுதான் சொல்றாரு. 2வது வசனத்தை பாருங்க. பிதாவே வேலை, தேவனே என்று ஒரு வார்த்தை கூட வரல. பிதாவே வேலை வந்தது என்று சொல்லுகிறார். 5வது வசனம், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே. நம்ம அப்பாவை மாமான்னு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். அந்த வார்த்தையை சொல்லும் போதுதான் அந்த உறவே என்ன செய்யுது இருக்கிறது.
இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, அவர் உங்களுடைய பிதாவா இருக்கிறார். அந்த அதிகாரத்தை முழுவதும் ஆச்சுன்னா, நீதி உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே. இனி அடிக்கடி கர்த்தர் தேவன்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க, பிதாவே. ஏன்னா வசனத்துல இருந்துதான் நான் சொல்றேன். இயேசு ஒரே ஒரு தடவை தான் என்ன சொன்னாரு, அதுவும் இந்த உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது தேவன் தமது முகத்தை அவருக்கு மறைத்தபடினால் அந்த உறவு அங்கே துண்டிக்கப்படும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லலாம். மீதி எல்லா நேரங்களிலேயும் பிதாவை குறித்து அவர் சொல்லும் போது தகப்பனே பிதாவே என்று அவர் சொல்லுகிறார். நான் எதை சொல்கிறேன் என்றால், அந்த உறவுக்குள்ளாக ஆபிரகாம் கடந்து வருகிறது தான் அவரை பற்றி படிக்கிற எல்லா சத்தியங்களும். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல ஆபிரகாமை குறித்து நாம் படிக்க போகிறோம். அதை அவனுக்கு மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் சில உண்மைகள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லா தான் இருக்குது. இனிமேல் ஆண்டவர் என்னன்னு தான் சொல்லணும், அப்பா பிதாவே என்று கூப்பிடணும். நல்லா தான் இருக்கு, இந்த உண்மை புரியும். ஆனா வெளியே போனோம்னா என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். அவர் அப்பாவாக அவர் தகப்பனாக இருக்கிறதை மறந்து நாம வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம். அப்ப சில நேரங்கள்ல சொல்லி சொல்லி பார்ப்பார், அப்பா நான் உனக்கு அப்பாவா, நான் சொல்றதை நீ என்ன செய்ய. சில நேரங்கள் அதை செய்யலன்னா நமக்கு மறக்காதபடிக்கு சில காரியங்களை என்ன செய்யறார், செஞ்சு எப்போ மறக்க முடியாது. அவளுடைய சமூகத்தை வந்தா பரலோகத்துல இருக்கிற எங்கள் நல்ல கூப்பிட்டுருவோம். இயேசுவேன் எல்லாம் கூட மாட்டோம், என்னன்னு தான் கூப்பிடுவோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவின் மூலம் இதை என்ன செய்யறோம், கேட்கிறோம். அந்த 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 இதுக்கு நம்ம வரணும். அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார். இரண்டாவதாக ஈசாக்கை குறித்து சில காரியங்களை நான் சொல்லும்படி நிற்கிறேன். இந்த ஈசாக்கு ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த கற்றுக் கொடுத்த ஒரே காரியம் என்னன்னா, அந்த ஹிஸ்டரி முழுவதும் வாட்சிங்கன்னா தன்னை தகப்பனாக அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த தகப்பன் மகன் என்ற உறவுக்குள் சரியாக வந்த பிறகு இங்க அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன். அவருடைய தேவன் என்று சொல்ல அவர் என்ன செய்யல, வெட்கம். இரண்டாவதாக ஈசாக்கை குறித்து நாம படிக்க போற ஒரு வாசனத்தை வாசிக்கலாம் ஈசாக்குக்காக. கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். கலாத்தியர் 4 பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். ஆமா, இவருடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு நீங்க அந்த சரித்திரத்தை நீங்க படித்து பார்த்தா, இவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவன் மகன் என்ற உறவிலே அவனை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆபிரகாம் பாருங்க, ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவனை என்ன செய்தார், அழைத்து கொண்டு வந்தாரு. அவர் வரும்போது அந்த தேசத்துல பரதேசியா என்ன செஞ்சுட்டு இருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த யாக்கோபு இந்த குடும்பத்தில் பிறந்த உடனே எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரவாளியா மாறிட்டார். சொல்லுமா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையே வேற. அவர் மகிமையின் அவர் விக்கிரங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திலிருந்து உன் தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொன்னார். 500 மைல் தொலைவிலே அவர் தேசத்தை எல்லாம் விட்டு அவர் அந்த கானான் தேசத்துக்கு. இந்த எந்த ப்ராசஸும் யாருக்கு இல்ல, ஈசாக்கு கிட்ட இல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியம், ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறந்துட்டாரு. சொல்லுமா, ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறந்துட்டார். அதான் இங்க படிக்கிறோம், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்துட்டான். அந்த குடும்பத்துல அப்பா சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் என்ன செய்யறாரு, அனுபவிக்கிறார். எந்த பிரயாசமும் படல. ஒரே ஒரு காரியம், அந்த குடும்பத்துல என்ன செஞ்சிட்டார், அவரு பிறந்துட்டார். அநேக இடங்களை பெரிய பணக்கார வீட்டுல திரளான வேலைக்காரர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் மாசம் தோறும் வேலை செஞ்சு சம்பளம் தான் வாங்கிட்டு போக முடியும். ஆனா அந்த வீட்டுல ஒருத்தர் இருப்பான், அவன் எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டான். ஒரே ஒரு காரியம், அந்த ஐஸ்வர்யவானுடைய எல்லா சொத்தையும் என்ன செய்வான், அவன் அனுபவிப்பான். என்ன காரணம், அந்த வீட்டுல பிறந்துட்டான். வாக்கு தத்தத்தின்படி அல்லது அந்த குடும்பத்துல அவன் பிறந்த வாரிசா இருக்கான். இப்ப ஈசாக்கு என்று சொன்னாலே நீங்க குடும்பத்துல மகனா இருந்தா மட்டும் போதும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியும். ஆமா, இந்த ஆபிரகாம் பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா இந்த ஈசாக்கு ஒண்ணுமே செய்யல. அந்த எல்லாத்தையும் இந்த மகன் என்ற உறவு,
அந்த சரியா இருந்திருக்கிறாரு, எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் போல நிறைய தவறு செய்யல, இன்னும் யாக்கோபை போல என்ன செய்யல, பல பிரச்சனைகளுக்குள்ள போகவே இல்லை. ஒரே ஒரு காரியம் எதை மெயின்டைன் பண்ணிட்டாரு, மகன். ஆபிரகாமுக்கு நான் யாரு, மகன். அத மட்டும் இன்னைக்கு அநேக நேரங்களில இந்த சத்தியத்தை புரிந்து கொள்றதே இல்லை. நாம அவருடைய பிள்ளை என்ற நிலையில நாம வாழ்றதே என்ன செய்யல. அநேக பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருந்தாங்க, ஆனா ஈசாக்கு மாத்திரம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்தான். அநேக பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவருக்கு இன்னைக்கு, அநேக ஜாதி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். உங்களை என்னைய மட்டும் ஆண்டவர் உருவாக்கல. கற்பத்தின் கனி யாரால் வருதான், கர்த்தரால் வருகிறது. அப்ப ஒரு குழந்தையை உருவாக்குவதே ஆண்டவர் தான். அப்ப அதுக்கும் அவர் யார் தான் இருக்காரு, பிதா. ஆனால் இந்த உலகத்துல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு சொல்லுவோமா, அந்த பிள்ளைகளுக்கு தான் எதற்கு சுதந்திர வீதம் இருக்கு. ஆமா, எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆமா, எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள், அவர்கள் தான் சுதந்திர வீதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். இந்த ஈசாக்கு புதுசா ஒரு காரியத்தை செய்யல, நம்ம படிக்கதான் போறோம். ஒரே ஒரு காரியத்தை செய்தாரு, துறவுகளை வெட்டினார். அதுவும் ஆபிரகாம் வெட்டின துறவுகளை தான் என்ன செய்யறார், மறுபடியும் தோண்டி எடுக்கிறார். அந்த இடத்தை படிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:18 26:18 வாசிக்கலாம். வெட்டினவைகளும் தூர்த்து போட்டவைகளுமான மறுபடியும் தோண்டி அவைகளுக்கு பேரிட்டான். அது பேர் கூட இவன் மாத்தி என்ன செய்யல. எவ்வளவு பெரிய புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? இந்த ஈசாக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் உடைய சீமானா மாறிட்டார். திரளான வேலைக்காரிகள் இருக்காங்க, அநேக வயல் நிலங்கள் என்ன செய்யுது இருக்கு. இவர் பிள்ளையா பிறந்தது அதை அப்படியே மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டார். வேற புதுசா ஒண்ணுமே என்ன செய்யல, அவரு செய்யவே இல்லை. ஏதோ ஒரு வேலை செஞ்சாருன்னு பார்த்தா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்காரு, ஒரு துறவை வெட்டியிருக்காரு. அதுவும் ஆபிரகாம் வெட்டின துறவு. பொறாமையினாலே ஆபிரகாம் மரித்த பின்பு அந்த தேசத்தினுடைய ஜனங்கள், அந்த தேசத்தின் ராஜா அந்த துறவுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டார், தூர்த்து போட்டுட்டார். இவர் அந்த துறவுகளை மாத்திரம் திரும்பியும் தோண்டி எடுத்து பேரை கூட மாத்தி வைக்கல. அவரு பேரை கூட அதே பேரை என்ன செஞ்சிட்டாரு, வச்சு முடிச்சிட்டார். ஒண்ணுமே செய்யல. நீங்க பிள்ளையார மட்டும் இருந்தா போதும், தகப்பன் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன், புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தூக்கம் வருதாட்டு இருக்கு, வாசிக்கலாம். 25:5-6 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமா, கொஞ்சம் எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? 5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்துட்டா, ஈசாக்கு கொடுத்துட்டார். ஏன்? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். ஆனா ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம், அவங்களும் பிள்ளைகள் தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிள்ளைகள் தான், ஆனா அவங்களுக்கெல்லாம் நன்கொடைகள். ஆனால் உண்மையாக நாம் பிதாவுக்கு பிள்ளைகள் என்ற நிலையில அந்த உறவு சரியா இருக்கும் பட்சத்துல ஆண்டவர் செய்கிற காரியம், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அதே கரெக்டா பண்ணார். குமாரனாக இருந்தார், பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். ஆமா, எல்லாம் அவருடைய கரத்துல என்ன செஞ்சிருந்தது, கொடுத்திருந்தார். அவருக்கு கொடுக்காது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ற, அவர் ஜெபித்தா உடனே ஜெபத்துக்கு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக பெரிய ஜெபத்தை எல்லாம், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி அப்படின்றார். அவ்வளவுதான். ஆண்டவர் செவி கொடுத்தாரா? லாசருவே வெளியே வான்னா வெளியே வருவான். அப்பத்தை எடுத்து பிதாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாரு. அடுத்தது 5000 புருஷர்கள் அதை என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. குமாரன் என்ற நிலையில சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, சில பாடுகள் எல்லாம் இருந்துச்சு, ஈசாக்குக்கு இருந்திருக்கும். ஆனால்
அந்த தகப்பன் அந்த மகன் என்ற உறவுல சரியா இருந்ததுனால எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தாங்களாம்? ஈசாக்கு. ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு நன்கொடை வேண்டுமா, எல்லாம் வேணுமா? உங்களுக்கு நன்கொடை, நிறைய பேருக்கு நன்கொடையே போதுங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்களா? இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்தால் அவரிடத்திலிருந்து மன்னிப்பு கர்த்தர் கொடுக்கின்றார், ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கின்றார், பாவ விடுதலையை கர்த்தர் கொடுக்கின்றார், இந்த உலகத்திற்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். வெளியே சொல்லுவோமா? பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்க. அதுக்கு எந்த ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், செய்யவே வேண்டாம். அவருடைய பிள்ளையா இருந்தால் மாத்திரம் போதும். வேற ஒன்னும் கேட்கல ஆண்டவர். நீ பிள்ளையா மாத்தினா போதும். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை தேவன் என்று, இயேசுவை கர்த்தர் என்று, இயேசுவை இரட்சகர் என்று, இயேசுனுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற சத்தியத்தை நீ விசுவாசித்தா போதும், பாவ மன்னிப்பு என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளையா மாறிடுற. அவருடைய பிள்ளையா மாறினா நீ செய்த எல்லா பாவங்களையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இந்த உலகத்துல பாவங்களை போக்க என்னதோ பிரயாசப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு சத்தியம், உண்மை என்னவென்றால், இயேசுவை விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். இந்த பிள்ளைகள் என்ற நிலைக்கு வரும்போது பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார், அவனை நீதிமானாக மாற்றுகிறார். வெளியே சொல்லுவோமா? வேற ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. எலிசா அந்த சிறிய படைத்தளபதி பேர் என்ன, நாகமானை பார்த்து சொல்றாரு, யோர்தான் குளத்துல போய் என்னப்பா, யோர்தான் நாட்டுல போய் 7 தடவை என்ன செய், அது கூட செய்ய வேணாம், இயேசுவை விசுவாசித்தா போதும், பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறான், நீதிமானாக மாற்றப்படுகிறான், அவன் விடுதலையை பெற்று அனுபவிக்கிறான். ஒரு அற்புதமான, அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில வந்துட்டா போதும், அவருடைய இதெல்லாம் நம்முடையதுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லும்படி நிற்கிறேன். இந்த பிள்ளைகள் என்ற நிலையில நாம் வரும்போது அந்த உறவு சரியா இருக்கணும். இயேசு குமாரன் என்ற நிலையில பாருங்க, குமாரன் சில நேரங்களில் பாடுகள் வருது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக்கி என்று படிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். சில நேரம் தகப்பன் பிள்ளை என்ற நிலையில கூட சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அங்கே கடினமான காரியத்தை பிதா சொல்லலாம். ஆனா அந்த காரியத்துக்கு நாம் என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படியும் போது சிலுவையின் மரண பரியந்தமும் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராக. இந்த குமாரன் என்ற நிலையில நம்ம படிக்கிற ஒரே காரியம், நாம் பிதாவுக்கு எல்லா காரியங்களிலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். தகப்பனுக்கு எல்லா காரியங்களும், அப்ப அவருக்கு தான் பிரியமான பிள்ளைகளா இருக்க முடியும். ஆமா, அதனாலதான் ஆண்டவர் அந்த நேச்சரை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். இது என்னவா? நியாயம். ஏன்னா அவங்கதான் அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து இந்த பெற்றோர் கண்ணும் கருத்துமாக அதை என்ன செய்யறாங்க? வளர்க்கிறாங்க. தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய வேர்வையை, தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் எதுக்காக செலவு பண்றாங்க? பிள்ளைகளுக்காக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்? கனம் பண்ணுவாயாக. இது ரொம்ப அற்புதமான காரியம். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். நாம் பிள்ளைகள் என்ற நிலையில மிகச் சரியாக இருக்கும்போது நமக்கு நன்கொடைகள் அல்ல, எல்லாவற்றையும் நமக்கு தான் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில மாத்திரம் அல்ல, இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நித்தியத்துல அவரோடு கூட என்னென்றைக்கு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். யாருக்குன்னா இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஆமா, பிள்ளைகள் மாத்திரம்தான் வீட்டுல சுதந்திர வீதத்தை அனுபவிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் வேலை முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம், சம்பளம் கிடைக்கும். இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளா அல்லது வேலைக்காரராக இருக்கிறீர்களா? ஆபிரகாம் வீட்டுல அநேக வேலைக்காரர்கள். அவன் சொல்றான், இந்த எலியேசர் சுதந்திரவாளியா மாறிட போறான், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு கேட்கிறான். வேலைக்காரன் சுதந்திரவாளியா மாறிட போறான். ஆண்டவர் சொல்ல, இவன் சுதந்திரவாளி, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். தள்ளாத வயதுல 100 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை என்ன செய்தார்? கொடுக்கின்றார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர் என்பதை
ஆண்டவர் வெளிப்படு. அது 100 150 அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உனக்கு சரீரத்துல பலன் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கவலை இல்லை. நான் பிதாவா இருக்கிறேன். அந்த உறவு சரியா இருந்ததுன்னா ஏற்ற வேளையிலே நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறான். இன்னைக்கு இருக்கிறார் அற்புதமான சத்தியம். ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள இந்த உறவை அவரை பிதாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை தகப்பனாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மகனாக என்ன செய்யுங்க, இருங்க. அது போதும். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து விடுவார். மூன்றாவதாக யாக்கோபை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை நினைவுபடுத்தும்படி விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம் ரொம்ப அற்புதமான மனிதன். ஏனென்றால் அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தான். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி தான் தேவன் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். அவன் ஊர் என்ற கல்தியர் பட்டணத்தை விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு அவன் கடந்து வருகிறான். அந்த தேசத்திலே அவர் பிதாவாய் இருக்கிறார் என்பதை புரிந்து எல்லாவற்றுக்கும் காரணர் அவர்தான் என்பதை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதே போல ஈசாக்கு மகனா மாத்திரம் இருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யறாரு. ஆனா இந்த யாக்கோபு வர்றாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் தெரியும். ஏன்னா தாத்தா சொல்லியிருப்பாருல, 15 வயது வரைக்கும் ஆபிரகாம் யாரோடு கூட தான் இருக்காரு, இந்த யாக்கோபோடு கூட தான் இருக்கிறாரு. ஏசா யாக்கோபு யார்கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க, ஆபிரகாம் கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க. அவர் அவரோடு கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு, எல்லா சத்தியங்களையும் சொல்லியிருப்பார். ஆனா எல்லாம் தெரிந்தே இந்த யாக்கோபு பிதாவாகவும் ஒரு மகனாகவும் என்ன செய்யவே இல்லை, செயல்படவே இல்லை. அவரு ரொம்ப அறிவாளியா இருக்கிறார். யாரு, அதுதான் பிரச்சனையா இருக்கு. யாக்கோபு யாருங்க, ரொம்ப கிளவர்னஸ். அவரு எதை எடுத்தாலும் எப்படிதான் இருப்பாரு. ஆமா, முதலாவது வருவார். எந்த கோலை பிக்ஸ் பண்ணுங்க, அவரே ஒரு கோலை பிக்ஸ் பண்ணுவார். நாம படிக்க போறோம், அந்த கோலை எதை செய்தும் அதை என்ன செஞ்சிருவாரு, சாதித்து காட்டி விடுவார். ரொம்ப கிளவர்னஸ், அறிவு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய அறிவுதான். அது போல உலக பிரகாரமான அறிவாளியாக யார் இருக்கா, அவர் இருக்காரு. அதனாலேயே பெரிய பிரச்சனைகள் அவரு சிக்கி இந்த ஆவியானவருடைய கிரியை அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிதாவை குறித்ததான சத்தியங்கள், ஈசாக்கை குறித்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனை பற்றிய சத்தியங்கள், எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இருக்கிறது அப்படியே ஆதியாகமம் 22 ஈசாக்கை ஆபிரகாம் என்ன செய்யறாரு, பலி செலுத்த. அப்படியே பழைய ஏற்பாட்டின் சிலுவை காட்சி எதுல பார்க்கலாம், ஆதியாகமம் 22 பார்க்கலாம், குமாரன். ஆனால் இந்த யாக்கோபு இடத்துல வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கை எப்படி சீர்படுத்துகிறார் என்பதை அதிகமாக நாம் இவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்க முடியும். ஏனென்றால் ஒரே பிரச்சனை என்னன்னா, மாம்சத்தின் கிரியைகள் அவரிடத்துல என்ன செய்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:13. இவருடைய வாழ்க்கையில மாம்சத்தின்படி பிழைக்கிறாரு. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்குது, அவர்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ரொம்ப புத்திசாலியா இருக்கிறது போல அவர் செயல்படுகிறார். பிரச்சனைகளை தீர்க்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் சுயமாக மாம்சத்தின் கிரியைகளில் இருந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரச்சனை என்ன செய்யறாரு, ஆமா துவங்குறார். தாயின் ஆதியாகமம் 25:22 தாயின் வயிற்றில் இருக்கும் போதே வாசிங்க. 25:22 என்னங்க, என்னத்துக்காக, அத கீழே படிச்சா தெரியுது யார் முன்னாடி போறது, யார் ஃபர்ஸ்ட் பிறக்கிறது. ஏனென்றால் தேவ திட்டம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அங்க 2 பேர் இருக்காங்க, வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்கிறது. இங்கேயே ஆரம்பிச்சுட்டாரு. அது தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ சொல்றாங்க, பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் போதே என்ன செய்யறாங்களாம், எல்லாம் உணர முடிகிறது. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்தான், மோதி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். அதற்கு கர்த்தர்
பலத்திருப்பார்கள். இது உள்ள உட்கார்ந்து கேட்டுட்டானுங்களாட்டு இருக்கு இவங்க 2 பேர். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிள்ளை பிறக்க வேண்டிய இவன் என்ன செய்யறான்? வாசிங்க அந்த இடத்த. இருந்தது. ஏசா என்று பெயரிட்டார்கள். எப்படி படிச்சுட்டு வரான் பாருங்க. பின்பு தன் சகோதரன் ஆகிய ஏசாவின் குதிக்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவன் ட்ரை பண்ணிருந்தான் இழுத்துடு. அவன் என்ன செஞ்சிட்டான்? முந்தி வந்துட்டான். இப்ப இவன் என்ன செய்யறான்? அவன் குதிகாலை பிடித்து கொண்டே என்ன செய்யறான்? இந்த போராட்டத்தை எங்க ஆரம்பிக்கிறான்? தாயின் வயிற்றுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறான். தேவ திட்டத்திற்கு மாறாக செயல்பட அவன் முயற்சி. ஆனா தேவ திட்டம் யார் மேல இருக்கு? இந்த யாக்கோபு மேல இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன? முதல் பிறக்கணும். அது பிள்ளை. அதான் சொல்ற, பிள்ளைகள் நன்மை தீமை அறியாதிருந்த காலத்திலே என்று படிக்கிறோம். அங்கேயே ஒரு போராட்டம். குதிகாலை பிடித்து கொண்டு என்ன செய்யறான்? ஆனாலும் அவன் முன்னாடி என்ன செஞ்சிட்டான்? அடுத்தது கீழே நீங்க அதுல படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் 29வது வசனம் 25 21. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன். யார் கேட்கிறா? ஆமா, கூட பிறந்த அண்ணன். ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப பசிக்குது, நீ சமைத்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் எனக்கு என்ன செய் தாய். உடனே இவன் சொல்றான். அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு. ஏங்க இதெல்லாம் சொல்லலாமா? கூட பிறந்த அண்ணன். ஏன்னா சிரேஷ்ட புத்திர பாகம் ரொம்ப விசேஷமானது. 2 பங்கு ஆசீர்வாதம், தகப்பனுடைய 2 பங்கு ஆசீர்வாதம் யார் விடுது? சிரேஷ்ட புத்திர பாகத்தினுடைய காரியம் சொல்றான். இப்போ உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ அதை எனக்கு என்ன செய்? இன்று எனக்கு என்ன செய்? விற்று போடு. கடைசியில பார்கெயின் முடியல. அவன் ஏதாவது சொல்லியிருப்பான். இல்ல உனக்கு சாப்பாடு வேணும்னா அதான். அதற்கு ஏசா, நான் சாக போகிறேன் என்று சொல்லி இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? விற்று போட்டுட்டான். அலட்சியம் பண்ணி விற்று போட்டுட்டான். சரி, அது இருக்கட்டும். இப்போ விலை கொடுத்து எதை வாங்கிட்டான்? சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். ஆனா வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓட வேண்டியதா போச்சு. அதான் சொல்றது, குதிகால பிடிச்சாது நான் முன்னாடி வருவேன் முயற்சிக்கிறான் பாருங்க. அடுத்தது சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? விலை கொடுத்து வாங்கினா. ஆனா வீட்டுல என்ன செய்யல? இருக்க முடியல. ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியல. அடுத்ததாக 26வது அதிகாரத்துல நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா, 27வது அதிகாரத்துல அவங்க அப்பாவே என்ன செஞ்சிடறான்? ஏமாத்துறான். அவங்க அப்பா சொல்றாரு ஏசாவை பார்த்து, அப்பா எனக்கு வயதாகி விட்டது, கண்களும் தெரியல, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி மிருகங்களை பிடித்து எனக்கு ருசியுள்ள பதார்த்தமாக அதை சமைத்து கொண்டு வா. நான் அதை சாப்பிட்ட பின்பு உன்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. இதை எப்படியோ அவங்க அம்மா கேட்டுட்டாங்க. நல்ல ஒரு நாடக நடிகரை போல என்ன செஞ்சுட்டான்? மாறி அவங்க அப்பா வனத்துக்கு போய் காட்டு மிருகங்களை ஏதாவது அடிச்சு கொண்டு வான்றாரு. இவன் என்ன செஞ்சுட்டான்? வீட்டுல இருக்கிற ஆட்டு மந்தையிலே 2 எடுத்து நல்லா அவங்க அப்பாவுக்கு பிரியமானபடி சமைத்து, இப்ப அவங்க அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மேல போட்டுட்டு அவங்க அண்ணன் மாதிரியே என்ன செய்யறான்? போய் நடிக்கிறான். எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும் பாருங்க. எதை அந்த இலக்கை அடைய எதை வேணா என்ன செய்வாங்க? காலை பிடிச்சு இழுக்கவும். சிலர் எல்லாம் அப்படிதான். இந்த நாற்காலியை பிடிப்பதற்காக எதை வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க? வேலை ஸ்தலங்கள்ல அப்படி இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை அடைய என்ன நிலைக்கும் என்ன செய்வாங்க? போவாங்க. எதையும் விற்று அதை ஆதாயப்படுத்திக் கொள்ள தவறான முறையில செயல்படுகிறார். இங்கே ஏமாற்றி என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா வீட்டுல என்ன ஆயிடுச்சு? சமாதான கேடு. அவன் சொல்றான், எங்கள் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்போ உன்னை என்ன செய்வேன்? கொலை செய்வேன் என்று சொல்லுகிறான். அண்ணன் ஏமாற்றி வாங்கி கொண்டான். அந்த இடத்த பிடிச்சு பார்த்தா ஏசா சத்தமிட்டு அழுதானாம். அவன் சொல்லுகிறான் பாருங்க, 36வது வசனம் 27 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை, பாவம் இல்ல, 2 தரம் என்ன செஞ்சிட்டான்? என்னை மோசம் போக்கினான் என்று சொல்லுகிறான். கீழே பிடிச்சு பாத்தீங்கன்னா 38 கடைசியில ஏசா சத்தமிட்டு என்ன செய்தான்? அழுதான். சத்தமிட்டு அழுகிறான். 2 தரம் என்னை மோசம் பண்ணிட்டான்.
40 வயசுக்கு மேல ஆச்சு அவனுக்கு. ஆனா சத்தமிட்டு அழுகிறான். 2 தடவை என்னை மோசம். ஒரே வீட்டுல பிறந்தவங்க, ஒரே தாயின் வயிற்றுல ஒரே சமயத்துல வெளியே வந்தாங்க. சில வினாடிகள் தான் எடுத்து முன்னாடி பின்னாடி வந்தாங்க. ஆனா அவர்கள் வளர்ந்த பிறகு ஏசா ஏமாற்றுகிறவனாக, எத்தனாக, அதான் மாம்சத்தின் கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள். ஒரு வசனத்தை இதுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:12. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பவுல் என்ன சொல்றாரு? மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே. எங்களுக்கு எப்படி சொல்றாரு? மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட. என்ன ஞானம்? மாம்சத்தேற்ற ஞானம் காலை பிடிச்சி வளரி விடுறது. அவன் பசியா இருக்கிற நேரத்துல, அந்த சமயத்துல என்ன செய்யுது? ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, அதை பயன்படுத்தி அவனை அவனை அழித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கின்றவனா இருக்கிறான். ஏமாற்றி என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற முயற்சி செய்கிறான். நன்மைகளை எனக்கு இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? அது ஞானம்னு சொல்லுது, அதுதான் அறிவுன்னு சொல்லுது, அதுதான் அறிவுன்னு சொல்லுது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் எப்படி வாழ்ந்தோமா? கபடம் இல்லாமல். இன்னைக்கு உலகமே எப்படிதான் இருக்குது? கபடம், வஞ்சனை, ஏமாற்று, எல்லா அநியாயங்களும் நடக்குது. ஆனால் சொல்லுகிறார், கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே. எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பா, நாம கபடம் இல்லாமல் இருக்கிறோமா? உலகம் எப்படியா இருந்துட்டு போட்டோம், தேவனை அறிந்தவள். அதான் ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம கபடத்தோடு வஞ்சனையோடு ஏமாற்றுகிறவர்களாக இந்த யாக்கோபை போல வாழ்ந்தோம்னா அவன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ரொம்ப அற்புதமா நடக்குது. அதை தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாரையும் ஏமாத்தினான். கடைசியில அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு நேரம் என்ன செய்து வருகிறது. அது வரைக்கும் அம்மா பின்னாடியே இருந்த ஒரு மனிதன் கூடார வாசியா இருந்தானா, வீட்டிலேயே இருந்தான். ஆனால் இந்த ஏமாற்று வேலை ஜாஸ்தியாக ஆக ஆக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த வீட்டுல என்ன செய்ய முடியல, அவனை இருக்க முடியல. ஆனால் இந்த யாக்கோபை தேவன் தெரிந்தெடுத்திருக்கின்றார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே யாக்கோபை என்ன செய்யறார்? ஆண்டவர் தெரிந்தெடுத்து. இப்போ அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எப்படி நடக்குது பாருங்க. வீட்டை விட்டு துரத்துறாங்களா, நேரா எங்க ஓடி வர்றான்? லாபான் வீட்டு. அவங்க அம்மா போறப்ப சொல்றாங்க, 2 பேரையும் நான் ஒரே நாள்ல இழக்க, ஆகவே நீ எழுந்து லாபான் வீட்டுக்கு என்ன செய். உன் சகோதரன் உன் மேல் இருக்கிற கோபம் அவன் மறந்த பிறகு நான் என்ன செய்யறேன் சொல்லி அனுப்புறேன். அப்புறம் நீ என்ன செஞ்சிரு, அது வரைக்கும் நீ அங்க போயிரு. அந்த லாபானுடைய பெண்களிலே நீ திருமணம் செய்து கொள், அவருடைய பெண்கள்ல ஒருவர்த்தி திருமணம் செய்து கொள் என்றெல்லாம் சொல்லி இந்த யாக்கோபு திரும்ப அவனை ஆசீர்வதித்து என்ன எங்க அனுப்புறாரு? லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்போ லாபான் வீட்டுக்கு 500 மைல் தொலைவில். அவன் இதுக்கு முன்னாடி லாபான் என்ன செய்தே இல்லை, பார்த்ததே இல்லை. அவங்க அம்மாவுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மாமா வீட்டுக்கு என்ன செய்யறாரு? எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்யறார்? வருகிறார். வந்த உடனே அந்த லாபான் செய்கிற காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். ம் 28வது அதிகாரத்துல 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது லாபான் முதல்ல பார்த்த உடனே, இல்ல அதுக்கு முன்னாடி பாருங்க, லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபு செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி. 2 பேரும் முதல் பாக்குறாங்க. ரெபெக்காளுடைய மகன் என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கான். இது வரைக்கும் பார்க்காத ஒரு நபர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து. ரொம்ப அன்பு இல்ல லாபான். அடுத்தது பாருங்க, அவன் அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமான. ரொம்ப சொல்றோம்ல,
அவங்க எங்களுக்கு உறவுங்க, அவங்க எங்களுக்கு சொந்தம், அவங்க எங்களுடைய இனம், இப்படிலாம் சொல்றோம்ல. லாபான் பார்த்து சொல்றாரு, ஏய் நீ என்னுடைய இனம்பா. இனத்தை விட சொல்றாரு, நீ என் எலும்பும் என் மாம்சமா இருக்கிறாய். கட்டி கொண்டு அனைத்து ரொம்ப எல்லாம் ஐக்கியமா இருக்குது உறவு. ஆனா ஒரு மாசம் வரைக்கும் அங்க சோறு போட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவுன்னு எனக்கு கேட்கிறாரு. உனக்கு எவ்வளவுப்பா சம்பளம் வேணும்? இவன் பாருங்க, வரும்போதே யாரை பார்த்துட்டு வந்துட்டான்? ராகேல பார்த்துட்டு வந்தா. அவள் ரொம்ப அழகானவளா இருக்கிறா. அவ பார்த்துட்டு இவன் சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், கீழே பாருங்க 18வது வசனம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் என்ன செய்யறேன்? எப்படியாவது பொண்ணை கொடுத்துருங்க, நான் என்ன செய்யறேன்? அதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நினைக்கிறேன், யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக என்ன செஞ்சானா 7 வருஷம் உழைத்தான்னு சொல்லப்பட்டு. எங்கேயும் இந்த சரித்திரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்காகவே, அதுவும் சொந்த மாமாவுடைய 7 வருடம் என்ன செய்யறான்? உழைக்கிறான். இன்னைக்கு கூட ட்ரைபல்ல அப்படி இருக்குது. பழங்குடியினருடைய குடும்பங்கள்ல மருமகன் போய் எங்க வேலை செய்யணும்? மாமனார் வீட்டுல வேலை செய்யணும். அவன் வேலையெல்லாம் சரியா பார்த்துட்டு தான் அப்புறம் என்ன செய்வாராம், அவனுக்கு பொண்ணை கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்களாம். அப்புறம் தான் கொடுக்கலாம். நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன், அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த நாட்கள் அப்படிதான். இந்த லாபான் வீட்டுக்கு போய் சொல்றான், ராகேலுக்காக 7 வருஷம். இவன் நல்லா வேலை செய்யறத பார்த்த உடனே இந்த லாபான் என்ன செய்யறாரு, 7 வருஷம் முடிஞ்ச உடனே பாருங்க, அவர் கேட்கிறாரு பாருங்க. அப்படியே 21வது வருஷம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு. இவனே கேட்கிறான். அவரு 7 வருஷம் முடிஞ்சிச்சு, மாமா தன்னுடைய வார்த்தையில உண்மையா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணா, அது 7 காலம் எல்லாம் போயிட்டே இருக்குது. இவரு இதுக்கு மேல இந்த ஆள் கிட்ட இப்படி பேசாம இருக்க முடியாதுன்ட்டு இவரு கேட்கிறாரு. அப்பொழுது லாபான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு திருமணம் செய்து வைக்கிறார். பாருங்க, அடுத்தது இந்த 25வது வசனத்தை பாருங்க. காலையில இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு என்ன வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. இவனே பயங்கர தந்திரவாதி, எல்லாரையும் ஏமாத்துறவன். ஆனா 7 வருஷம் வேலை செஞ்சு, கொஞ்சம் யோசிப்பாங்க, 7 வருஷம் ஒருத்தர் வீட்டுல வேலை செய்றீங்க, சம்பளம் 7வது வருஷத்துல கொடுக்குறேன்னு சொன்னாட்டாங்கன்னு வைங்க. 7வது வருஷம் சம்பளத்தை பேசினது சம்பளத்தை விட மாத்தி கொடுத்தா என்ன ஆகும்? 2 விடுவோம்ல. கீழே பாருங்க, அதுதான் நடக்குது. யாக்கோபு பாருங்க, அதை மாத்தி கொடுத்துட்டான். லேயாளை அவளுக்கு திருமணம் செய்து என்ன செய்தான்? கொடுத்து விட்டான். அப்ப காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி? ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? சாதாரணமா படிக்கிறோம், அங்க என்ன நடந்திருக்கும்? பயங்கர பிரச்சனை. ஏன் வஞ்சித்தீர், ஏமாற்றினீர் என்று கத்துன்னு என்ன செஞ்சிருப்பார்? இவரு கத்திருப்பார். அவன் பாருங்க, கரெக்டா ஒருத்தன் வந்து சிக்கனான்னு சொல்லி, இந்த யாக்கோபு எல்லாரையும் ஏமாற்றுகிறவன், ஆனால் இவனே என்ன செஞ்சுட்டான்? இவன் ஏமாத்து ரொம்ப ஏன் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே அவன் சொல்றான், இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய, இந்த ராகேலையும் நான் என்ன செஞ்சிடறேன், உனக்கு கொடுத்துறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 14 வருடம் இந்த ராகேலுக்காக இவன் வேலை செய்கிறான். ஒரே ராத்திரி யாரை ஏமாத்திட்டான்? ஆமாயா, கேட்கிற அருமையானுடைய, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ 14 வருடம் முடிஞ்சிருச்சு. உடனே சொல்றாரு, நான் 14 வருஷம் இந்த 2 பெண்களுக்காக வேலை செஞ்சுட்டேன், இதற்கு மேல நான் எப்பொழுது என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது? அவன் பார்த்தான், இவனை விட்டா என்ன ஆயிடும்? அவன் சொல்றான், நீ வரும்போது எனக்கு இருந்த ஆடுகள் கொஞ்சம், இப்ப எனக்கு இருக்குது நிறைய ஆயிடுச்சு. ஆகவே நீ என்னை விட்டு போகாத, நீ என்ன சம்பளம் கேட்டாலும் நான் என்ன செய்யறேன், உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டான். என்ன சம்பளம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன். அப்போ இங்கே இந்த யாக்கோபு அவனுக்கு சில சம்பளத்தை சொல்லுகிறான். புள்ளியான ஆடுகள் பிறந்தா அதெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா யாரெல்லாம் யாருது? என்னுடையது. அடுத்தது இப்படியாக அவன் சில சம்பளத்தை கேட்கிறான். கலப்பு நிறமானவைகள், வரி உள்ளவைகள், புள்ளியும் வரியுமானவைகள், இப்படி எல்லாம் கேட்டா எல்லாம் எப்படிதான் பிறக்குது? அதே மாதிரி பிறக்கிறது.
என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த இடத்துல நான் நேற்றைக்கு நைட் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இப்படி அவன் சொல்லி இவன் செஞ்ச வேலை என்னன்னா பாருங்க, இந்த இடத்தை பிடிக்க முடியுமா? அதுதான். பின்பு யாக்கோபு 37வது வசனம். போட்டு வைப்பான். சரி, இது இந்த டெக்னிக் ஆண்டவர் கிட்ட தான் கட்டான். ஆண்டவர் தான் அதை வெளிப்படுத்துறாரு. அவனுக்கு இதை செய்ப்பா, அவன் உன்னை ஏமாத்துறான்னு தெரியுது என்று ஆண்டவர் சொல்றார். அதே போல இவன் இந்த காரியத்தை செய்து இவனுக்கு பெரிய மந்தை உண்டுவாகிட்டது. இப்ப பாருங்க, இதை செஞ்சான்ல, இன்னொரு காரியத்தை செஞ்சிருக்கான். 42வது வசனம். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் எப்படி இருக்குது பாருங்க. என்ன வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. இதான் இங்கேயும் என்னை 14 வருஷம் ஏமாத்தினியா, இப்போ நான் உன்னை ஏமாத்துற பாருன்ட்டு பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அதை போடுறதே இல்லை, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதே இல்லை. ஆனால் பலமுள்ள ஆடுகள் பொழியும் போது இந்த டெக்னிக்கை என்ன செய்யறாரு? இப்ப என்ன ஆயிடுச்சு? பலவீனம் எல்லாம் அவன் பக்கம் போயிடுச்சு, எல்லாம் பலமுள்ளவை. வருமா பிரச்சனை? 10 முறை சம்பளத்தை மாத்தி பாக்குறான். ஆனா அதான் போராடுகிறவனா இருக்கிறான். எப்படியாவது அந்த கோலை என்ன செய்யணும்? ரீச் பண்ணணும். இதுவும் ஒரு வஞ்சனை தான். எப்படியாவது அந்த சம்பளத்தை அவனும் ஏமாத்துறான், இவனும் என்ன செய்யறான்? இன்றைக்கு உலகத்துல இப்படிதான் நடக்குது. அவர்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்களா, நாங்க அடுத்ததுக்கு என்ன செய்வோம்? இப்படிதான் உலகம் நடக்கு. அதே போல ஒரு காரியம் இந்த யாக்கோபு. இப்போ இவ்விதமாய் 43வது வசனம். அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பெரிய எஜமான மாறிட்டான், திரளான வேலைக்காரர். அடுத்த 6 ஆண்டுகளிலே ஒரு பெரிய மந்தைக்கு தலைவனாக மாறிவிட்டான். பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாதித்து விட்டான், பெரிய ஐஸ்வர்யத்தை அவன் சம்பாதித்து விட்டான். ஆனா இன்னும் அந்த ஏமாத்துற புத்தி என்ன செய்யவே இல்லை. ஆண்டவர் தரிசித்தாரு, உன்னை சுகத்தோடு கூட திரும்பி வர. அப்போ அதான் சொல்றேன், நீர் என்னை சுகத்தோடு திரும்பி வர, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எல்லாத்தையும் கொடுத்து சுகமா, அப்ப நான் உனக்கு தசம பாகத்தை என்ன செய்வேன்? அங்கேயும் அவன் பிசினஸ் தான், எல்லாம் பிசினஸ் கால்குலேஷன் தான். எப்படியாவது ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். நீர் சொல்லி இருக்கிறீர், அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றினான். ஆண்டவரோடு கூடவே அப்படிதான் போராடுகிற ஒரு மனிதன். இந்த நேச்சர் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அதனால்தான் நாங்கள் உலகத்திலே மாம்சத்துக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் என்ன செய்யல, நடக்கல. தெய்வீக உண்மையோடு கூட நாங்கள் நடந்தோம். தெய்வீக உண்மை. இந்த காலவெளியில இந்த யாக்கோபு இடத்துல நாம படிக்கிற காரியம் மாம்சத்துக்கேற்ற ஞானம், தெய்வீக உண்மை எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். போராடி ஏமாற்றி எல்லாவற்றையும். ஆனால் அவைகளை அவனால் என்ன செய்யவே முடியல, அனுபவிக்கவே முடியல. இன்றைக்கு அநேகர் அதான் செய்யறான், கடினமாக ஏமாற்றி சம்பாதித்து வைக்கிறான். ஆனா அவன் ஒண்ணும் என்ன செய்யறதே இல்லை, இப்ப எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டு இப்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பலவீனமானதெல்லாம் அவங்க சைட்ல இருக்கு, பலம் உள்ளவைகளால் இவன் சைட்ல இருக்கு. பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டான். இப்ப பாருங்க 31வது அதிகாரம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவை யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகள் யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை. அவனுடைய மனைவியுடைய சகோதரர்கள் வேறு முகத்தை காட்டுறாங்க, லாபான் வேறு முகத்தை காட்டுறான். இதற்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப திரும்பி ஆண்டவர் வீட்டை ஓடுறான். ஆண்டவரே என்ன செய், நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய் போகணும். இப்ப பாருங்க, வரும்போது எப்படி வந்தாங்க? 2 பேரும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். இப்ப போகும்போது சொல்லாம கொள்ளாம என்ன செஞ்சிட்டான்? ஒரே ஓட்ட ஓடிட்டான். ஏன்னா பிடிச்சா என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி எப்படிதான் வந்தான்? கோலும் கையுமாய் வந்த. நீ என்ன செய், கோல் வேணா இந்த 2 பிள்ளைகளை அனுப்புறேன்னு சொல்லிப்பான். எல்லாம் என்னுடையது அவன் சொல்றான். இல்ல லாபான் சொல்றான், நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் யாருடையது? இந்த பிள்ளைகள் என்னுடையது, இந்த பேர பிள்ளைகள் என்னுடையது, இந்த வேலைக்காரிகள் என்னுடையவர்கள், இந்த திரளான ஆடு மாடுகள் எல்லாம் என்னுடையது. ஆனா சொல்லாம கொள்ளாம என்ன செஞ்சுட்டே போயிட்டு பாருங்க, எல்லாவற்றையும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். ஆனா தரிசனம் இருக்குது, தேவ திட்டம் மேல இருக்கு. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல பாருங்க,
இவன் நாம மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் உலகத்துல நாம் வாழும்போது தெய்வீக உண்மையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார், மற்றவர்களை ஏமாற்றி அல்ல. ஆபிரகாம் அதை அறிந்திருந்தார். சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சரட்டை கூட எனக்கு என்ன செய்யலாம், என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு அந்த குடும்பத்துல பிறந்த யாக்கோபு என்ன செய்யலாம்? யாரை பார்த்தாலும் என்ன செய்வான்? தனக்கு காரியத்தை செய்து கொள்வதற்கு எந்த நிலை, எந்த எல்லைக்கும் அவன் கடந்து செல்கிறவனாக அவன் மாறி விடுகிறான். கேட்கிற அருமையானவர்களே, நம்ம தெய்வீக உண்மையோடு கூட நடக்கின்றோமா? பரிசுத்த ஆவியானவர் கடைசியா பெணியல்ல கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இப்போ லாபானையும் கூட மீறி என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். வந்த பிறகு 20 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அவன் சம்பாதித்த செல்வம், எல்லா பிள்ளைகள், மனைவி, வேலைக்காரர்கள், திரளான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் கடந்து வருகிறான். இப்போ தான் வருகிறதை குறித்து ஏசாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, உடைய தம்பியாகிய யாக்கோபு என்ன செய்யறேன் நானு? ஆமா, இது கேள்விப்பட்ட உடனே அவன் பாருங்க ஒரு செய்தா, 20 வருஷம் அவனுக்கு கோபமே என்ன செய்யல, ஆறல. 400 பேரோடு கூட இந்த யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறான் என்று கேட்ட போது இந்த யாக்கோபு மிகவும் பயந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு, வாசிக்க முடியுமா? மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. பாருங்க, லாபானுக்கு பயப்படல. லாபான் கிட்ட எப்படி அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ஏசாவை வருகிறான் என்று கேட்டது மிகவும் வியாகுலப்பட்டு எல்லாவற்றையும் தனித்து வைத்து தேவனோடு கூட போய் அங்கே என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்க ஆரம்பிக்க. அவனுக்கு தெரியும் அவன் வந்தால் எல்லாவற்றையும் அழித்து போடுவான் என்று இந்த யாக்கோபு அறிந்திருக்கிறான். இப்ப பாருங்க, ஆண்டவர் கிட்ட கூட இப்போ அவன் வந்து பாருங்க என்ன செய்கிறான் பாருங்க. நீங்க எத்தனாவது அதிகாரம்? 32. இப்போ ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நீங்க சொல்லி தானே நான் என்ன செய்யறேன், இப்போ புறப்பட்டு என் தகப்பனுடைய வீட்டுக்கு. நாம கூட இன்னைக்கு அநேக நேரங்கள் நீங்க சொல்லி தானே இதை செஞ்சேன், நீங்க சொல்லிதான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 20 வருஷமா ஒரு தவற என்ன செஞ்சுட்டே இருக்கான்? மறைத்து வைத்துக் கொண்டே இருக்கான். ஆசீர்வதிக்கப்படுகிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். காரியங்கள் எல்லாம் சரியா என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்து. ஆனால் ஒரு தவறை அவர் என்ன செய்யவே இல்லை, சரி செய்யவே இல்லை. ஆண்டவர் பேசுவாரு, மேல தேவ திட்டம் இருந்தா ஆண்டவர் பேசுவார். ஆனா அந்த தவறை அவன் சரிப்படுத்தவே இல்லை. இப்ப சொல்ற, நீர் தானே என்னை போக சொன்னீர். 32 யாக்கோபு பிரயாணம் பண்ணுங்கள், தேவ தூதர்கள் அவனை சந்தித்தாள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, சரிப்படுத்த காரியங்கள் சரிப்படுத்தாமல் இருக்கும் போது கூட தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? சந்திப்பாங்க. அதுக்கு பேர் மக்னாயும் என்றெல்லாம் என்ன செய்யறாரு, பேர் வைக்கிறார். இப்ப வர்றான்னு கேள்விப்பட்டவனே ஜெபம் பாருங்க, சொல்லுகிறார், நீர் அல்லவா நீர். பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனார் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற உன் தேசத்துக்கு உன் இனத்தாருக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்ல, திரும்பவும் இன்னொரு காரியம், வெகுமானமாக ஒரு பெரிய ஒரு வெகுமதியை என்ன செய்கிறான்? அனுப்புவான். எப்படியாவது அவன் கோபத்தை விட்டு என்ன செய்யணும்? நான் நேற்றைக்கு கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஆடுகளும் மாடுகளையும் மாத்திரம் எடுத்துக்கொண்டாலே 1.5 கோடி ரூபாய் வருது. எவ்வளவு கொடுத்துருக்கான் கிஃப்ட்? எவ்வளவு? நீங்க வீட்டுல போய் செக் பண்ணிக்கங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு வெகுமதிகளை என்ன செய்தானா? எப்படியாவது இவன் கோபத்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும்னு 1.5 கோடி. அதுக்கு மட்டும் ஒட்டகங்கள் இருக்கிறது. இனி என்னென்னலாம் கொடுத்து அனுப்பிச்சான்னு தெரியல. 1.5 கோடி, இன்றைக்கு மதிப்புல 1.5 கோடி ரூபாய்க்கு மேல என்ன செய்யறான்? வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி எப்படியாவது அவனை சாந்தப்படுத்தணும். அது சாந்தப்படுற மாதிரி தெரியல. இந்த ராத்திரி வேளையில அவன் தேவனோடு கூட உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இருக்கிறாருன்னு அவனு. இப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட வந்து போராடி கொண்டே இருக்கிறார். கடைசியில, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அவன் கேட்டார், ஐயப்பா உங்க அப்பா உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீ விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்க? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி இருக்கிறாய். பிறகு எதற்கு என்ன கேட்கிற ஆசீர்வதிக்க? அவனுக்கு தெரியும், அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கினாலும் அவங்க அப்பா அவனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எங்க அப்பாட்ட பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவன் ஆசீர்வாதமாய் வாழவில்லை என்பதை யாக்கோபு நன்கு அறிந்திருக்கிறான். ஏன்னா அவன் சொல்றான் லாபான் கிட்ட,
இந்த 20 வருட காலமாக எனக்கு கண்ணில் இணைவே இல்லை, தூக்கமே இல்லை. பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை வருத்தி எடுத்து விட்டது. நீ சும்மாவா இருந்து காணாமல் போனதை என்னிடத்துல என்ன செய்ய கேட்டு வாங்கி, மிருகங்கள் கொலை செய்யப்பட்ட மிருகங்கள் எடுத்துக்கொண்டு போன ஆட்டுக்கான பதிலை நீர் என்னிடத்தில் கேட்டு வாங்கினீர். வெகு வருத்தத்தோடு அந்த 20 ஆண்டுகள் காலம் அவன் கழித்திருக்கிறான். கேட்கிறார் ஞானுலே, சொல்லுகிறார் ஆண்டவர் அவனை பார்த்து, ஆசீர்வாதத்தை பெற்றுட்டே இல்லை அப்படின்ட்டு போகல சொல்ல, ஆண்டவர் நீர் என்னை என்ன செய்யும் ஆசீர்வாதம். அவங்க அப்பா ஆசீர்வாதத்தை ஆசீர்வச்சா ஒன்னும் நடக்கல. சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விலை கொடுத்து வாங்கினதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீர் என்ன செய்யும் ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. உன் பேரு என்ன? அதை ஞாபகப்படுத்துறாரு அவனுக்கு. உன்னுடைய மூத்த மகனாகிய ஏசான்னு சொல்லி என்ன செஞ்சான்? டெலிபரேட்டா ஆசீர்வாதத்தை தட்டி அடிச்சுட்டு வந்தான். நான் இப்ப சொல்றான், நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாற்றுகிறவனாக இருக்கிறேன். அங்கே அந்த இடத்திலே தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவனை யாக்கோபாக அந்த இடத்துல இருந்து அனுப்பல, இஸ்ரவேலாக என்ன செய்கிறார்? அவன் தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டவனாக கர்த்தர் அவனை அனுப்புகிறார். இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாக நடக்கிறோமா? அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரத்துல, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தீர்கள் என்றால் நீங்கள் விளைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாமா? அந்த 8வது அதிகாரத்தின் சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து Praise the Lord. 8:1 படிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டுள்ளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு இவர் ஃபுல்லா இதுலதான் நடக்கிறது மாம்சம். ஆனா வாக்குத்தத்தம் இவர் மேல இருக்குது. தேவன் இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலைவெளியில உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆனா நீ மாம்சத்தின்படி நடக்கிறீர்களா ஆவியின்படி நடக்கிறீர்களா? ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று படிக்கிறோம். அடுத்தது 5வது வசனத்துக்கு வரும்போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை ஏன் நடக்கிறான்னா அவன் சிந்தையே எப்படிதான் இருக்குது? மாம்சத்துக்குரிய சிந்தை. மாம்சத்துக்குரிய சிந்தை. உலகத்தான் எப்படி சிந்திக்கிறானோ அதே போல சிந்திக்கிறான். உலகத்தான் எப்படி முன்னேறுவதற்கு திட்டங்களை அதே போல திட்டமிடுகிறான். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை. ஆமா, ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அப்போ நாம முன்னேறுவதற்கு தேவனோடு கூட உள்ள உறவு, அவர் என்னுடைய தகப்பன் என்ற நிலை, நான் அவருடைய பிள்ளை என்ற நிலையில இதுல சரியா இருந்தாலே போதும். இப்படி போராட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் பல காரியங்களுக்காக போராடுகிறோம். இந்த யாக்கோபு கடைசியில தன்னை எத்தன் என்று அங்கே ஒத்துக்கொள்கிறான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிணியிலிருந்து அவன் புறப்படும் போது சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அத்தியாயம் அவனுடைய வாழ்க்கையிலே தோன்றினது என்று படிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அநேகர் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்தை இன்னும் நிக்கல, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் முழுவதும் அதனாலதான் படிக்கிறோம். 13-14 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். கீழே நீங்க பிடிச்சு பாருங்க 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமானே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரருமாகும். பிள்ளைகள்னா சுதந்திரம். இவன் பிள்ளைதான், ஆனா எப்போது மாம்ச சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ரோமர் அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நாம் எழுந்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 1:12 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 1:12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சி. பவுல் அப்படி நடந்தாரு, நம்ம நடக்க சொல்றாரு. அவை யாக்கோபை போல ஏமாற்றுவளாக அல்ல, இங்கே கபடமில்லாத தெய்வீக உண்மையோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட இன்றைக்கு அநேகர் நடக்கிறாங்க. அதனுடைய முடிவு அழிவாக இருக்கும். அதனுடைய முடிவு வேதனையாக இருக்கும், சஞ்சலம். 20 வருடம் சம்பாதித்தது ஒரே நாள்ல காலியாக இருந்தது.
ஆனால் தேவன் கிருபையாக இந்த யாக்கோபுக்கு தன்னுடைய தவறை உணர்த்தி ஒரு வாய்ப்பை அவனுக்கு என்ன செய்தார்? மறுபடியும் கொடுத்தார். அதுல அவன் சொல்றான், நான் யாக்கோபு ஆண்டவரே. உடனடியாக அவனுடைய பெயரை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார் அன்றைய தினத்திலிருந்து. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த யாக்கோபை அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஏமாத்துறாங்க. அது வரைக்கும் யாரையும் யாக்கோபு நம்ப மாட்டான். ஒரு புதிய மனிதனாக அவன் உருவாக்குறான். நீ கேட்கிற அருமையானுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நிலையில படிக்கும்போது முதலாவதாக அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார். சகல நன்மைகளுக்கும் அவர்தான் காரணர். அவருடைய பிதா என்ற நிலையில அவரை வைத்து அவர் எதை செய்ய காண்பிக்கின்றாரோ அதை மாத்திரம் நாம செய்து அமைதியா இருந்தா போதும். ரொம்ப பெரிய காரியத்தெல்லாம் செய்ய வேண்டாம். அவங்க அப்படி செய்யறதா செய்யட்டும், அது அவர்கள் மேல் வைத்த திட்டமா இருக்கலாம். நமக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சு ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவு, அதே போல குமாரன் என்ற நிலை, அவன் அந்த சுதந்திரவாளியா இருந்தான். அந்த பிள்ளை என்ற நிலையில கரெக்டா இருந்தான். மற்றவர்களுக்கெல்லாம் வெகுமதி, இவனுக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? இன்றைக்கு அநேகருக்கு வெகுமதியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நமக்கு அவருக்கு உண்டான எல்லாம் நம்முடையதுதான். அதனாலதான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியம் என்ன செய்யுங்க தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இது உங்களுடையது, இந்த உலகத்துக்குரிய. அதனால்தான் அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் அவங்க அதுக்காக ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்காக பிரயாசப்படுறாங்க, அதுக்காக செயல்படுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு கூட உள்ள சரியான உறவிலே அவன் காணப்படுவான் என்றால் இந்த 3 காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திருத்துவ தேவனை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார், நாம் அவருடைய குமாரனாக. பரிசுத்தாவியானுடைய சீர்படுத்துதலுக்கு, ஒழுங்குபடுத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாகவே வரும் நாட்கள்ல நம்ம பேரை போட்டு கூட அவர்களுடைய தேவன் என்று அவர் சொல்லுவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், இந்த சரித்திரம் முழுவதும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து இந்த சரித்திரத்தை நீங்கள் படிப்பிற இந்த 3 நிலைகளிலே தான் அவங்க வாழ்க்கை முழுவதும் பல சூழ்நிலைகளின் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துகின்றார், சரிப்படுத்துகின்றார். ஆபிரகாமுக்கு தன்னை தகப்பனாக வெளிப்படுத்துகின்றார். குமாரன் என்ற நிலையிலே சரியாய் இருந்தான். ஈசாக்கு ஆசீர்வாதங்களை அனுபவித்தான். ஆனால் இவன் மாம்சத்தின் சிந்தனையில நடந்தான். மாம்சத்தின் சிந்தையிலே அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை தமது ஆவியானவர் மூலமாக சிட்சித்து அவனை சரிப்படுத்தி, தேவன் தள்ளிடல. அதான் ரொம்ப மிக முக்கியம். இவ்வளோ ஏமாத்தினான், ஆனா அதுக்கு ஏசா பரவாயில்லன்னு தான் இருக்குது. ஆனால் இவன் மேல் தேவ திட்டம் இருந்ததினாலே அதான் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். தயவு செய்து எழுந்து நின்று நாம ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அர்ப்பணித்து ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அவர் நம்முடைய தகப்பன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உறவு சரியா இருக்கான்னு பாருங்க. வேற எந்த இடத்துலயும் இந்த வெளிப்பாடு இருக்காது. வேதத்துல மாத்திரம்தான் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். தகப்பனா இருக்கிறார்.